ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல சனி. பணப்பற்றாக்குறை விலகும். உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 9ஆம் வீட்டதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் செய்பவர்கள், இதெல்லாம் அமோக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில், விவசாயத்தில் இருக்கிறவங்க, விவசாயத்துக்கு டிராக்டர், இந்த மாதிரி அறுவடை செய்யக்கூடிய மிஷின் எல்லாம் வாடகைக்கு விடுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, விவசாயத்துக்கு கெமிக்கல்ஸ், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறவங்க, பசுமாடு கோஷாலைகளை நடத்துபவர்கள், பசுமாடுகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, மாடுகளை வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கும்பராசிக்கு ஒரு மன நிம்மதியான மாதமாக இருக்க போகிறது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் குழந்தைகளால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். லாபங்கள் பெருகுவதற்கான யோகம் ஏற்படும். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் முடிவெடுத்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு மரியாதை இருக்காது. வெளியில் முடிவெடுத்தீங்கன்னா வீட்டில் மரியாதை இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். ஏன்னா உங்கள் கோபத்தில் சில இழப்புகள் ஏற்படும். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறதே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது.
நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம், யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம், அல்லது உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் தனியாக வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்காக வாய்ப்புகள்லாம் அமையறதுக்கான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தில் என்னென்னா, நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலான்னு சொன்னேன். அந்த நிலம் சார்ந்த முதலீடுகளில் நீர்நிலை சம்பந்தமாக, அதாவது குளம், ஏரி, ஆத்தங்கரை ஓர, குட்டைக்கு ஓரமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலமாக வாங்கினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசிக்கு மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 31ஆம் தேதி ராத்திரியிலேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அதிருப்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுத்தில் அல்லது மலையிலேயே இல்லை பாறையிலேயே இருக்கக்கூடிய சுயம்பு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் ஆஞ்சநேயரின் அருளின் மூலமாகவும் வெற்றிகள் நிறைந்த மாதமாக அமைந்திடும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.